இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அருமையான இந்த இனிய காலை வேளையிலே உங்களுக்கு முன்பாக நான் ஒரு வசனத்தை கொண்டு வர விரும்புகிறேன். அதற்கு ஆதாரமாக யோவான் எழுதின சுவிசேஷம் 17வது அதிகாரத்தில் உள்ள 22வது வசனத்தினுடைய முதல் பகுதி. நாம் ஒன்றாய் இருக்கிறது போல அவர்களும் ஒன்றாய் இருக்கும்படிக்கு என்று நாம் பார்க்கிறோம். கடவுள் மனிதனை இந்த உலகத்திலே படைத்தது நாம் எல்லாரும் ஒன்றாய் இருப்பதற்காகத்தான் கடவுள் மனிதனை இந்த உலகத்திலே படைத்தார். ஆனால் எப்பொழுது பாவம் இந்த உலகத்திலே பிரவேசித்ததோ அப்பொழுதிலிருந்தே நாம் கவனிக்கும் பொழுது நாம் ஒருவருக்கொருவர் விரோதம் பண்ணக்கூடியவர்களாக, ஒருவருக்கொருவர் பகைமை ஏற்படுத்தக்கூடிய நிலைமையிலே நாம் எல்லாரும் மாறிப்போனதை நாம் பார்க்க முடிகிறது. எனவே இந்த ஒற்றுமையை இந்த உலகத்திலே நிறுவும்படியாக, நமக்கெல்லாம் ரட்சிப்பை கொடுக்கும்படியாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு அவர் வந்தார். வந்த தேவன் அங்கே இந்த யோவான் 17ஆம் அதிகாரத்திலே அவர் பிதாவாகிய தேவனை நோக்கி ஜெபிக்கக்கூடிய வேளையில்தானே இந்த அருமையான வசனத்தை அங்கே சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். எனவே நாம் எல்லாரும் ஒன்றாய் இருக்கும்படிக்கு, ஒற்றுமையாக இருக்கும்படிக்கு அவர் ஜெபிக்கிறதை நாம் பார்க்கிறோம். இதே அதிகாரத்திலே இந்த ஒன்றாய் இருக்கும்படிக்கு அல்லது ஒருமைப்பாட்டிலே நாம் தேரும்படிக்கு என்கிற வார்த்தை திரும்ப திரும்ப வருகிறதை நாம் பார்க்க முடிகிறது. எனவே நாம் ஒன்றாய் இருக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு முன் உதாரணமாக அங்கே இயேசு அங்கே ஒரு காரியத்தை சொல்கிறார். நாம் ஒன்றாய் இருக்கிறது போல என்ற ஒரு அருமையான ஒரு திருவசனத்தை, ஒரு அருமையான ஜெபத்தை அங்கே அவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். சரி, நாம் ஒன்றாய் இருக்கிறது போல என்று அவர் சொல்வதிலிருந்து திரியேக தேவன் எப்படி அவர்கள் ஒன்றாய் இருக்கிறார்கள் அல்லது அவர்கள் ஒன்றாய் இருப்பதற்கான 3 காரணத்தையும் கூட நாம் யோவான் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்க முடியும். முதலாவதாக அவர்கள் ஒன்றாய் இருப்பதற்கான முதல் காரணம் என்ன என்று நம்ம பார்க்கும் பொழுது யோவான் 5ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலே பிதாவானவர் குமாரனிடத்தில் அன்பாய் இருந்து என்று நாம் பார்க்கிறோம். அங்கே நாம் கவனிக்கும் பொழுது அவர்கள் நித்தியத்திலிருந்தே பிதாவானவர் குமாரனிடத்திலே அன்பாய் இருந்தார் என்று நம்ம பார்க்கிறோம். அதே போல் குமாரன் பிதாவினிடத்திலே அன்பாய் இருந்தார் என்றும் கூட நாம் பார்க்க முடிகிறது. எனவே திரியேக தேவன் கூட அங்கே ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருந்தார்கள் என்று நாம் அங்கே முதலாவதாக கவனிக்க முடிகிறது. எனவே அன்பு எங்கே இருக்கிறதோ அங்கே ஒற்றுமை நிச்சயமாகவே தானாகவே வந்துவிடும். எனவே விசுவாசிகளாகி நம்முடைய வாழ்க்கையிலும் கூட அவர் ஒன்றாக இருக்கிறது போல, அதாவது அவர் எப்படி அன்பாக இருக்கிறதுனாலே அவர்கள் ஒன்றாக இருக்கிறார்களோ அதே போல் நீங்களும் நானும் அன்பாக இருக்கும் பொழுது நிச்சயமாகவே ஒற்றுமையாக இருக்க முடியும். ஆண்டவர் கூட ஒரு முறை சொன்னார், நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாக இருந்தால் என்னுடைய சீசர்கள் என்று எல்லாரும் அறிந்து கொள்வார்கள் என்று அவர் சொன்னார் அல்லவா? அதே போலவே நாம் ஒருவருக்கொருவர் அன்பாக இருக்கும் பொழுது நிச்சயமாகவே நாம் ஒற்றுமையாக ஒன்றாக இருப்போம் என்பதிலே எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அடுத்து 2வதாக திரியேக தேவன் ஒன்றாக இருப்பதற்கான 2வது காரணத்தை நாம் இந்த 5ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில் நம்ம பார்க்கிறோம். பிதாவை கனம் பண்ணுகிறது போல எல்லாரும் குமாரனை கனம் பண்ணும்படிக்கு என்று நாம் பார்க்கிறோம். அவர்கள் எப்படி ஒன்றாக இருக்கிறார்கள் என்பதற்கான 2வது காரணமாக அவர்கள் ஒருவரில் ஒருவர் கனம் பண்ணுகிறதை நாம் பார்க்கிறோம். பிதாவானவரை குறித்து நம்ம பார்க்கும் பொழுது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் எடுத்து அங்கே கரையேறின உடனே இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரிலே பிரியமாக இருக்கிறேன் என்று சொல்லி அவர்கள் ஒருவரில் ஒருவர் கனம் பண்ணுகிறதையும் கூட நாம் பார்க்கிறோம். எனவே நாம் ஒருவருக்கு ஒருவர் கனம் பண்ணும் பொழுது நாம் நிச்சயமாகவே நாம் ஒன்றாக இருப்போம் என்பதிலே எந்த விதமான சந்தேகமில்லை. ரோமருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரத்திலே கனம் பண்ணுகிறதிலே முந்திக் கொள்ளுங்கள் என்று திருவசனம் நமக்கு சொல்லுகிறதையும் கூட நாம் பார்க்கிறோம். எனவே நாம் ஒன்றாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் முந்தி கனம் செய்ய வேண்டியது, ஒருவரை ஒருவர் மதிக்க வேண்டியது அவசியமான காரியமாக இருக்கிறதாக நாம் பார்க்கிறோம். அடுத்து 3வதாக திரியேக தேவன் ஒன்றாக இருப்பதற்கான 3வது காரணத்தை இது 5ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் நாம் இப்படியாக வாசிக்கிறோம். பிதாவானவர் செய்ய குமாரன் காண்கிறதே எதுவோ அதையே என்று வேறொன்றையும் தாமாய் செய்ய மாட்டார் என்று நாம் பார்க்கிறோம். எனவே அவர்கள் மூவரும் ஒருவருக்கொருவர் எந்த காரியமாக இருந்தாலும் சரி அவர்கள் காரியங்களை பரிமாறிக்கொண்டு அவர்கள் அதை செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். தாமாக எந்த ஒரு காரியத்தையுமே செய்கிறதில்லை. இப்போ உதாரணத்துக்கு பாருங்கள், பிதாவானவர் எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் சரி அதை கிறிஸ்துவுக்குள்ளாக செய்கிறார் என்று சொல்லி அநேக வசனங்களிலே
நாம் பார்க்கிறோம். அதே போல் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் கூட அவருக்கு பிரியமான காரியங்களை இந்த உலகத்திலே அவர் செய்யவில்லை. மாறாக என்னுடைய வேலை இன்னும் வரவில்லை என்று சொல்லி பிதாவானவர் எப்பொழுது கட்டளையிடுகிறாரோ அப்பொழுது மாத்திரமே அவர் அநேக காரியங்களையும் அற்புதங்களையும் அவர் செய்ததாக நாம் பார்க்க முடியும். அதே போல் ஆவியானவரை குறித்தும் கூட நாம் இப்படியாக வாசிக்கிறோம். இதே யோவான் 16ஆம் அதிகாரத்தில் உள்ள 13ஆம் வசனத்திலே, சத்திய ஆவியாகி அவர் வரும்போது சகல சத்தியத்துக்குள்ளும் உங்களை நடத்துவார். அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்டவைகள் யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார் என்று நாம் பார்க்கிறோம். எனவே ஆவியானவரும் கூட அவர் தன்னிச்சையாக அவர் செயல்படுறதில்லை. மாறாக சுயமாக எந்த ஒரு காரியத்தையும் சொல்லாமல் தாம் கேள்விப்பட்ட எல்லாவற்றையும் அவர் அங்கே சொல்வார் என்று சொல்லியும் கூட நாம் பார்க்கிறோம். எனவே திரியேக தேவன் ஒன்றாயிருப்பதற்கான காரணம் எந்த ஒரு காரியத்தையும் சுயமாக அங்கே செய்வதில்லை என்று நாம் பார்க்கிறோம். எனவே விசுவாசிகளாகிய நீங்களும் நானும் ஒன்றாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் சரி அதை நாம் தேவனிடத்திலே சொல்லி தேவனுடைய சித்தத்துக்கு நாம் காத்திருந்து அந்த காரியங்களை செய்யும் பொழுது நிச்சயமாகவே நாம் ஒன்றாக இருப்போம். குடும்பமாக இருந்தாலும் சரி அங்கேயும் கூட நாம் ஒன்றாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் தன்னிச்சையாக கணவன் தனியாக மனைவி தனியாக முடிவெடுக்கிறதிலே நாம் ஒன்றாக நிச்சயமாகவே இருக்க முடியாது. அதே போல் திருச்சபையாக இருந்தாலுமே சரி அங்கே பொறுப்பாளர்கள் இருக்கும் பொழுது ஒருவருக்கு ஒருவர் கலந்து செய்யும் பொழுது அங்கே ஒற்றுமையிலே நாம் ஓங்கி போவோம் என்பதிலே எந்த விதமான சந்தேகமும் இல்லை. எனவே வரக்கூடிய நாட்களிலே திரியேக தேவன் எப்படி ஒன்றாக இருக்கிறார்களோ அதே போல் நாம் ஒன்றாக இருக்கும்படிக்கு இந்த 3 காரியங்களை நாம் செய்ய தேவன் நமக்கு அனுகிரகம் செய்வாராக. ஆமேன்.